सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। எல்லாரும் வருவான், சீக்கிரம் போங்கடா, நாளைக்கு சுயம்பரம். இதுல முதல் பேட்ச், இரண்டாவது பேட்ச், மூணாவது பேட்சா வந்துட்டு இருக்கான். முதல்ல வந்தவன் இந்திரன், அவனோடு கூட வந்தவன் வருணன், அவனோடு கூட வந்தவன் அக்னி, அவனோடு கூட வந்தவன் யமதர்மன். யமதர்மனுக்கு ஆசை வரும். அதாவது எவ்வளவு பெரிய பதவி ஆனா கூட ஸ்திரீ விஷயத்துல ஆசை யாருக்கும் விடாதுன்னு அர்த்தம். ஆசைப்படுறதுனால என்ன தப்பு? ஆசைப்படுறதுனால மாத்திரம் இல்லையே, போட்டி போடுறானே. வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கி அந்த விதர்ப்ப தேசத்திலே தமயந்தியினுடைய மாளிகை, அந்த பீஷ்ம ராஜாவுடைய மாளிகையை போற போது ராஜ வீதியிலே ஒரு பெரிய ரசம் வருது. அதுக்குள்ளே திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்துருக்கான். திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்த உடனே இந்திரன் அப்படியே நின்றான், வருணன் அப்படியே உருகினான், அக்னி அப்படியே திகு திகுதுன்னு எரிஞ்சார், யமதர்மன் நடுங்கினான். என்னடா, யாரு யாரு? கோவா கடம்பா கனிவா கதேஜி, எப்படா மனுஷனா இவன்? அப்புறம் தான் புரிஞ்சுது, நிஷதேஷு மகீபாலா, நிஷதே சக்கரவர்த்திரா நலமகாராஜா. அப்படியா? அவருக்கு எதிரே இந்திரனோ சந்திரனோ நிற்க முடியாது. இப்ப அவரும் சுயம்பரத்துக்கு வராருனாங்க. இந்த நாரத மகரிஷி நம்ம கிளப்பி விட்டாரு. இவரோடு கூடவே நம்ம சுயம்பரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்திரன் தோற்றான், வருணன் தோற்றான். இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா? இப்படி தோத்து போறதா நிச்சயமா நமக்கு மாலையே விழாது. நீ எவ்வளவுதான் அழகுள்ளவனா இருந்தாலும் கூட அந்த நலனுடைய தூய்மை, அழகுங்கிறது எவ்வளவானா இருக்கு இல்லையா? அவருடைய முகத்தில் இருக்க பரிசுத்தம் இருக்க தேஜஸ், இந்த ஒளி. பகவான் வாமனாவதாரம் பண்ணிட்டு வந்தார். வாமனாவதாரம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா நடந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல வரும்போது எத்தனையோ ரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார். இத்தனை ரிஷிகளுக்கு நடுவிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்த சின்ன பிள்ளை வரபோது நேர ஓடி போய் நமஸ்காரம் பண்ணா. ஏன்? முகத்துல அந்த ஒளி. முகத்துல ஒளிங்கிறது எப்படி வரும்? அகத்தினுடைய பிரகாசத்தினால்தான் முகத்துல ஒளி வரும். மகான்களுடைய தேஜஸை பார்க்கிற போது, முகத்தையும் கண்ணையும் பார்க்கிற போது நம்ம அறியாமல் ஈடுபடுறது இல்லையா? சரி, ஒரு யுக்தி பண்ணுவோமே, நமக்கு தோத்து போகப்படாதுடா, நலனையே போய் கேட்போமே. நலமகாராஜா நீர் தானே? ஆமா, நான் தேவேந்திரன். தேவேந்திரனை கண்ணால பாக்குறான். என்னதான் இருந்தாலும் தேவபுருஷன் இல்லையா? நமஸ்காரம் பண்ணினான். அப்படியா? உங்களை யாகத்துலதான் உங்க பேரை சொல்லியிருக்கேன், நேரம் பார்த்தது இல்லை. அப்பா, நாங்கள்தான் சுயம்பரத்துக்கு வந்திருக்கோம். சுயம்பரத்துக்கா? வருணன் வந்திருக்கான், அக்னி பகவான் வந்திருக்கார், யமதர்மராஜா வந்திருக்கார். இவாள் எல்லாரும் தமயத்தினுடைய சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒன்ன பார்த்தோம். எங்களுக்கு என்ன தோணித்து, ஒரு சந்தேகம் வந்துட்டு, தமயந்தி எங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தேவர்கள் வந்திருக்கார்கள், அவனுக்கு தெரிஞ்சாத்தானே மாலையை போடுவார். அதனால அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக வேறு யாரும் எங்களுக்கு தோணல. ஒன்னையே நாங்கள் ஏவி நீ தமயந்தி இடத்துல போய், தமயந்தி தேவர்கள் வந்திருக்கா, நீ போடுற மாலையை அவள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போடு அப்படின்னு எங்களுக்கு அகதி பேசணும். செய்வியா? என்னடா இது? நம்ம மனசனாலே தமயந்தியை நடிச்சுட்டு போற போது இவன் போட்டிக்கு வந்திருக்கானே. உடனே சொன்ன, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விஷயத்துல நான் உதவி வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு தூதனா நான் போறேன். ஏன்? அவர்களே உதவின்னு கேட்கிற போது, ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிற போது அந்த சமயத்துல இல்லேன்னு சொல்றது நலனுடைய குணம் இல்லையே. அவன் உத்தம குணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை யோஜனை பண்ணினான். இப்ப தமயந்தி உள்ள இருக்காளே, சிந்தையில் இருக்காளே, அவளை எப்படி தூக்கி எறியறது? அவளை மறந்தாத்தானே இப்ப தூதனா சொல்ல முடியும். அங்க போய் பொய் சொல்றதா? தமயந்தி, இந்த திருட்டு பசங்களாம் வந்திருக்கான், நீ அவருக்கு தூதனா வந்திருக்க, நீ தப்பா நினைச்சுக்காதே, மாலை அங்க போடாது. அது நலனுடைய காரியம் இல்லையே.
சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரெண்டு காரியம் நடக்காது. தமயந்திய மனசுல நினைச்சுக்கப்படாது, இவர்களுக்கு தூதராக போகப்படாது. எதையாவது ஒன்றை விடணும். எதை விடுவோம்? தமயந்திய விடுவோம். விட முடியுமா? தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து மாறாத பொன்னாடல் மொத்தமா சொல்லி நல்லாமும் சொன்னான். ஐயா, அந்த அரண்மனையிலே அந்தப்புறத்திலே அந்த தமயந்தி இருக்கிற இடத்துல நான் போய் எப்படி போய் சேர்றது ஒத்துக்கு தெரியாத. அது என்னால முடியாதே, கட்டு காவல் இருக்குமே. கவலைப்படாதே நல மகாராஜா, எங்க தேவ மாயினாலே உன்னை நேர தமயந்திக்கு எதிர கொண்டு நிறுத்தி விடுறோம். தமயந்திக்கு எதிர நிற்கிறான். ஆச்சார பாகுவா அவனுடைய உயரமும் கம்பீரமும் அவனை பார்த்து தமயந்தி காதால கேட்டிருக்கா. அந்த பிரபு எதிரே நிற்கிறான்ங்கிற போது அப்படியே உருகிறான். உருகிக்கிட்டே இருக்கிற போது அவருடைய உத்தம குணம் என்ன சொல்றது? இவ்வளவு பெருமை உள்ளவரான அந்த ஹம்சபட்சி சொன்னதெல்லாம் கேட்டு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு, அவருடைய அழகு மாத்திரமில்லை, அவருடைய கம்பீரம் மாத்திரமில்லை, அவருடைய பராக்கிரமம் மாத்திரமில்லை, அவருடைய தர்ம நேமத்தையும் அவன் கேட்டிருக்கிறதுனாலே இந்த நலமகாராஜன் இப்படி என் எதிரே வந்திருக்கிற போது இவர் செஞ்ச காரியம் சரியில்லையே நினைச்சவர். இப்படி வரலாமா? சுயம்பரம் நடக்க போறது, அதுக்கு முன்னாடியே வந்து கதவை தட்டலாமா? இது சபல புத்தின்னா, இது எங்க மகாராஜா நல மகாராஜா, நான் கேட்ட நல மகாராஜா செய்ய மாட்டாரு. நீங்களா சக்கரவர்த்தி? அவர் உடனே சொல்லிவிட்டார், அம்மா நான் தான் நலன். தமயந்தி அவன் பார்க்கிறான். தமயந்தியை பார்க்கிற போது தமயந்தி இத்தனை நாளா மனசுல உருகி 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 தமயந்தி எதிர இருக்கிற போது அவனை யாரோன்னு பார்த்தான். ஏன் அன்னைக்கே அதை கட் பண்ணியாச்சு. தேவர்களுக்கு தான் தூதனா போறேங்கிற ஒரு தீரான வெண் காமத்தழலை தன் செம்மையனும் நீராள வைத்து தன் உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதான அந்த அந்த பிரேமே, அந்த விரகம், சிங்காரம், அந்த அக்னி இருக்க, அதை தன் சத்தியம்ங்கிறதுனால அணைச்சாத. இப்ப தமயந்தியை பார்க்கிற போது அவள் வேற இன்னொரு பெண்ணு, தனக்குரியவள் இல்லை அவள். தமயந்தி நான் நலச்சக்கரவர்த்தி, தெரியுது தெரியுது, என்ன யோஜனை பண்றது இல்லையா? எப்படி இந்த நலச்சக்கரவர்த்தி ஸ்வயம்பரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறான், அதர்மமாச்சேன்னு நினைக்கிறியா? நான் ஸ்வயம்பரத்துக்காக வரலம்மா, நான் தூதனா வந்திருக்கேன். தேவர்கள் என்ன அனுப்பி இருக்கா. தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் சுயவரத்தில் உட்கார போறார்கள். அவர்களுக்கே நீ மாலை சூட்ட வேணும்னு சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் தேவதூதன் சொல்ல வந்திருக்கேன். चारुस्मिते चारुदत्ते चारुस्मिते चारुदत्ते चारुनेत्रे विलासिते चारुस्मिते चारुनेत्रे विलासिते चारुस्मिते चारुदत्ते नवदरजसायम्
நீ மாலை இட வேணும். உன்னிடத்துல பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவர்கள் மாதிரி கிடைப்பாளா? மனுஷன் எவ்வளவுதான் பெருமை உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் தேஞ்சு போறவன், நாளுக்கு நாள் வயசாக எல்லாம் மாறி போறதுமா. எவ்வளவு போயிடுறது, புத்தியும் தெரிஞ்சு போறது, சக்தி போறது, கழத்தனம் வந்துடுறது, வியாதி வந்துடுறது, துக்கம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் மனுஷி ஜென்மாவுக்கு சகஜம் இல்லையா? தேவர்கள் பரிபூர்ணமான புண்ணியத்திலே இருக்கிறவர்கள் இல்லையா? அவர்கள் ஒன்ன விரும்பி இருக்கிற போது நீ அவளுக்கு மாறிட்டியானா என்னைக்காவது சுகம் குறையுமா? அதனால தேவர்களையும் மனுஷர்களையும் ஒப்பிடுற போது மனுஷர்கள் தேவனுடைய பாத தூளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அம்மா. அதை நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்மா. நீ அவசியம் தேவர்களுக்கு நீ மாலை போடணும், அதை சொல்லத்தான் வந்திருக்கேன். வேற எண்ணத்துல வரலேன்னு சொன்னார். தமயந்தி பார்க்கிறாள், என்ன பெருமை, இப்படி கூட யாராவது செய்வானா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சு, எனக்கு சில தர்மம் இருக்கு. சத்திரிய குலத்திலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஸ்வயம்பர மண்டபத்திலே பூர்ண உரிமையை கொடுத்திருக்கா. அதுல யாரு கிட்ட வர முடியாது. அதனால எனக்கு யார் உயர்ந்தவர்கள் தெரியல. மாறிடும். இன்னொரு சொல்றேன், ஏமாத்து போகாது. தமயந்தி, நீ ஜாக்கிரதையாயிரு. நல்ல தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு ஒரு பரம பாக்கியவசமாய் புண்ணியத்தை பண்ணி அடைய வேண்டியவன் நீயே தானே போகலாம். அதனால மனுஷனுக்கு நீ ஏமாறாது. தேவர்களுக்கே மாறுகிறேன்னு பறிஞ்சு பேசிக்கிட்டே தேவ மாயினால தன் இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா ஐயா, நான் சொல்லது சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பெண் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்ய போகிறாளோ? நலா, எங்களை காட்டில் நீ உயர்ந்தவன்டா. நீ உன்னை தூதனை அனுப்பிச்சது மாத்திரம் இல்லை, நானும் கூடவே வந்தோம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு ஒன்ன தூதரை அனுப்பிச்சுட்டா நீ அங்க போய் ஏதாவது சொல்லிவிடுவே. அதான் சமயம் திருட்டு பசங்க வந்திருக்காங்க. இது மனுஷனுடைய சொரூபம். உன்னோடு கூட வந்து உன்னுடைய சத்தியத்தை பார்த்த போது இந்த இந்திரனோ சந்திரனோ யாரும் உனக்கு ஈடு கிடையாது. ஆனா தமயந்தி என்ன சொல்றா, அவளுடைய மனசுல என்ன இருக்கு? ஒரு மனுஷன் உயர்ந்தவனா தேவன் உயர்ந்தவனாங்கிற விஷயத்தை அவன் தீர்மானம் பண்ண சொன்னியே, எப்படி தீர்மானம் பண்றான்னு பார்க்கலாம். அவள் உனக்கு வாழ்க்கைப்படக்கூடிய பெண்ணாகத்தான் நாங்கள் பரிசு பண்றோம். அவளுக்கு அவ்வளவு திண்மை இருக்கு, உனக்கு திண்மை இருந்தது. நாங்க சொன்ன உடனே தமயந்தியை மறந்து ஒரு ஜிதேந்திரியனா எல்லாத்தையும் ஆசையை விட்டவனா நீ அங்க போன. அது மாதிரி தமயந்தி உனக்கு ஏற்ற பெண்ணாய் அவள் இருக்கக்கூடியவளை பார்க்கணும். சபா மண்டபம் கையை மாலை எடுத்துன்னு வரால் தமயந்தி. ராஜாத்தி ராஜர்களா அப்படியே மயக்கிறான். தமயந்தி அடைய கிடைக்குமா? அந்த மாலை யார் கழுத்துல விட போகுது? எல்லாரும் கழுத்தை நீட்டிட்டு இருக்கான். நலனை தேடுறாள். நலனை தேடுற போது நலன் ஒரு நலன் இல்ல, 5 நலன் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மன் எல்லாரும் நலன்மயமா ஆயிட்டாவ. நல வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவெல்லாம் வேஷம் போடவே வேண்டியதில்லை, தேவர்கள் இல்லையா? நினைச்சா அந்த ரூபம். 5 நலன் உட்கார்ந்து இருக்கிற போது தெரிஞ்சுட்டா இது தேவ மாய. இந்த தேவ மாயை நாம ஜெயிக்கணுமானால் அதுக்கு யாரு? அம்பாளைத்தான் நினைக்கணும். மாயாதேவி அம்பாள், அவளை நினைக்கணும்.
கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகின்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கேதூரு மரங்களையும் லிபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெயவீரனாக செல்கிறார். அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ்வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகின்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோணித மீது கலந்து பனியுளோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமைவாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசம்
முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்வதினாறு பிராயமும் வந்து மதன ஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முது கூனும் மந்தியனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிருவுரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருந்த வடிவும் இலங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திள மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நொந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியேனை இனி ஆளுமே
எனது குறை தீரும் வடிவேலனே குருபரனே குல தெய்வமே உன்னை கொண்டாடி அழகான தென்பழனி பழனி அழகான தென்பழனி மலை மீதில் விளையாடும் அழகான தென்பழனி மலை மீதில் விளையாடும் அலங்காரனே விளையாடும் அலங்காரனே விளையாடும் அலங்காரனே வெண்ணீர் அபிஷேகமே எனது அலங்காரனே வெண்ணீர் அபிஷேகமே எனது குலதெய்வமே உன்னை கொண்டாடினே எனது குறை தீரும் வடிவேலனே குருபரனே குலதெய்வமே உன்னை கொண்டாடினே.
தேடி புறப்பட்டேன் மல்காடு ஐயனே கண்டலடி மல்காடு ஐயனே கண்டலடி மல்காடு ஐயனே கண்டலடி வானத்தின் மீது மயிலாத மயில் குயிலாச்சுதடி. அகில உலகங்களுக்கும் தனிப்பெருந்தலைவனாகிய கந்த கடவுளே நமது சொந்த கடவுள். இவர் கலியுக வரதன். கந்த பெருமானுடைய கருணை முழுவதும் பெற்ற அருணகிரிநாதர் முத்தமிழ் வித்தகர். முருகன் ஒருவனையே பாடும் பத்திவர்த்த நிலை உடையவர். அருணகிரிநாதர் பாடிய உயர்ந்த பாராயண நூல் கந்தர் அலங்காரம். இது 108 பாடல்கள். இதனை ஓதுவார் தீர்வார். ஒவ்வொரு பாடலும் தேன் போல இனிக்கக்கூடியது. அந்த பெருமானே சொல்லுகின்றார், முருகனுடைய திருவருளை சிந்தித்தால் கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததிரே என்று பாடியிருக்கு. இத்தகைய சிறந்த ஞான நூலை நம்முடைய அன்பர் சீகாழி கோவிந்தராஜன் அவர்கள் அவர்களுக்கென்று உரிய இசை ஞானத்தாலே இசைத்தட்டின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இது தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கு மிக மிக சிறந்த பயனை தரும். முறையாக இசை நூலை பயின்றவர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அவர் உள்ளம் போலே சாரீரமும் நன்றாக அமைந்திருக்கிறது. பொருள் உணர்ந்து பாடுகின்றார். அது கேட்பாருடைய உள்ளத்தை தொடுகின்றது, நம்முடைய உயிரை உருக்குகின்றது. பாடல்களெல்லாம் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இப்படி பல பல இசைத்தட்டுகள் மூலமாக பழமையான ஞான நூல்கள் வெளிவர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுகின்றேன். வணக்கம். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு, அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடையென படுகுட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னோ சேற்றை கழிய வழிவிட்டவா. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரல் கிருபாகரனே. செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரல் கிருபாகரனே. ஆ பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை
பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அரக்கைத்ததுவே குமரனை குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அரக்கைத்ததுவே ஆ ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே தேனன்று பாகன்று உவமிக் கொணாமொழி தெய்வவள்ளி அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ தேனன்று பாகன்று உவமிக் கொணாமொழி தெய்வவள்ளி அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரியன்றே வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரியன்றே ஏ
தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படிமாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகல் தன் சிற்றடியே படிமாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்டச் சேவடி நீட்டும் பெருமான் மருகல் தன் சிற்றடியே வேதாகமச் சித்திர வேலாயுதன் வேதாகமச் சித்திர வேலாயுதன் வேதாகமச் சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலுமில்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து சும்மாயிருக்க போதாயினி மனமே தெரியாது ஒரு பூதற்குமே வேதாகமச் சித்திர வேலாயுதன் வேதாகமச் சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலுமில்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து சும்மாயிருக்க போதாயினி மனமே தெரியாது ஒரு பூதற்குமே கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே பாழக் கருதும் மதியிலிகாள் கோழிக்கொடியல் அடிபணியாமல் குவலயத்தே பாழக் கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே உங்கள் பல்வினை நோய் ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன்
மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைப்பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைப்பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான் வைத்த வேற்படை வானவனே செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதல் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மரிப்பார் வெறும் கர்மிகளே குருநாதல் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மரிப்பார் வெறும் கர்மிகளே பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கண் சேலென்பதாக திரிகின்ற நீ பால் என்பது மொழி
பஞ்சல்பது பதம் பாவையர்கள் சேல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை கொற்ற மயூரம் என்கிலை வெற்றி தண்டை கால் என்கிலை செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை கொற்ற மயூரம் என்கிலை வெற்றி தண்டை கால் என்கிலை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே மனமே எங்கனே முத்தி காண்பதுவே முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர்குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர்குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே
அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடுதலியானை சகோதரனே தேடும் கயமா முகனை செருவில் சாடுதலியானை சகோதரனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் பொழியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் பொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கூன் பிறையை ஆனை ஓடிடுவோம் மேன்மை மிகு மெக்காவின் திசை நோக்கி பாடிடுவோம் மேன்மை மிகு மெக்காவின் திசை நோக்கி பாடிடுவோம் நல்ல மனத்தில் குடியிருக்கும் நாகூராண்டவா பிறர் நலத்தை நினைத்து உன்னை நாளும் வேண்டவா நல்ல மனத்தில் குடியிருக்கும் நாகூராண்டவா பிறர் நலத்தை நினைத்து உன்னை நாளும் வேண்டவா யாரும் வருவார் யாரும் தொழுவார் நாகூராண்டவன் சந்நிதியில் நானும் ஒன்று நீயும் ஒன்று நபிகள் நாயகம் முன்னிலையில் நல்ல மனத்தில் கூடியிருக்கும் நாகூராண்டவா பிறர் நலத்தை நினைத்து உன்னை நாளும் வேண்டவா உயர் பதவி நீ கொடுத்தாய் யார் யாருக்கு எது கொடுத்தால் ஏற்கும் என்று நீ வகுத்தாய் வாராத பதவிக்கெல்லாம் வாய் விலக்கும் மனிதருண்டு ஊர்க்குருவி சில நேரம் பருந்தென்று நினைப்பதுண்டு ஊர்க்குருவி சில நேரம் பருந்தென்று நினைப்பதுண்டு யாரும் வருவார் யாரும் தொழுவார் நாகூராண்டவன் சந்நிதியில் நானும் ஒன்று நீயும் ஒன்று நபிகள் நாயகம் முன்னிலையில் நல்ல மனத்தில் கூடியிருக்கும் நாகூராண்டவா பிறர் நலத்தை நினைத்து உன்னை நாளும் வேண்டவா ஏட்டினிலே நல்லாட்சி நடக்குதப்பா நீ இருக்கும் நாட்டினிலே பொல்லாங்கு சொல்பவர்கள் தன் முதுகை பார்ப்பதில்லை நல்லோர்கள் அவர் பேச்சை என்னாலும் கேட்பதில்லை நல்லோர்கள் அவர் பேச்சை என்னாலும் கேட்பதில்லை யாரும் வருவார் யாரும் தொழுவார் நாகூராண்டவன் சந்நிதியில் நானும் ஒன்று நீயும் ஒன்று நபிகள் நாயகம் முன்னிலையில் நல்ல மனத்தில் கூடியிருக்கும் நாகூராண்டவா அன்னை